வணக்கம் நண்பர்களே, தக்ஷஷீலா குருகுல சேனலுக்கு வருக. இன்றைய தலைப்பு நவராத்திரி விழாவின் சிறப்பு என்ன? நாம் ஏன் அதை கொண்டாட வேண்டும்? அதன் நன்மைகள் என்ன? நவராத்திரி விழா ஒவ்வொரு ஆண்டும் அஸ்வயுக மாதத்தில் இந்துக்களால் மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி என்பது அஸ்வயுக சுக்ல பிரதிப பத்யமி முதல் தசமி வரை கொண்டாடப்படும் புனிதமான மற்றும் புகழ்பெற்ற பண்டிகையாகும். இது 9 இரவுகள் கொண்டாடப்படும் பண்டிகை என்பதால் இது நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. நவராத்திரி விழாவிற்கு தசஹர் அல்லது தசரா என்ற மற்றொரு பெயரும் உள்ளது. தச என்றால் 10, அஹர் என்றால் பகல். 10 நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகை தசஹர் அல்லது தசரா பண்டிகை. அஸ்வயுக சுக்ல பத்யத்தில் தொடங்கிய நவராத்திரி விழாவின் 9 இரவுகளுக்குப் பிறகு 10வது நாள் தசமி, இது விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது. விஜயதசமி நாளில் ஒரு பெரிய ஊர்வலம், ஏராளமான கலாச்சார மற்றும் மத நடவடிக்கைகள் நடத்தப்படுகின்றன. நவராத்திரி விழாவின் 9 நாட்களில் சக்தி தேவி தாய் தெய்வமாக வணங்கப்படுகிறார். நவராத்திரி பண்டிகை என்பது ஜெகதீஸ்வரி பக்தியுடன் வழிபடும் ஒரு பண்டிகையாகும். தேவியை துர்கை, சாமுண்டா, லலிதா, புவனேஸ்வரி, பகவதி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள். ஒரே ஒரு உயர்ந்த ஆன்ம சக்தி பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது மற்றும் நவராத்திரி பண்டிகையின் போது ஒரு சிறப்பு வழியில் தேவியாக வணங்கப்படுகிறது. நவராத்திரி பண்டிகையின் போது செய்யப்படும் வழிபாடு, பண்டிகைகள், விரதம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு குறிப்பிட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகள் உள்ளன, மேலும் அனைத்தும் முறையாக செய்யப்பட வேண்டும். நவராத்திரி பண்டிகையின் கொண்டாட்டம் பற்றி அறிய இதுவே முக்கிய விஷயம். 9 நாட்களும் தேவியை வழிபடுதல். தேவி பாகவதம், மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீ துர்கா சப்தஷதியின் உன்னத பரமாத்மாவின் தெய்வம். புனித பாடல்களை பாராயணம் செய்தல் மற்றும் தியாகம், மந்திரம், தியானம், விரதம் போன்ற சடங்குகள் சடங்கு முறையில் கடைபிடிக்கப்படுகின்றன. பாகவதத்தின் தெய்வீக தியானம் மற்றும் மத நடைமுறைகளில் 9 நாட்கள் பங்கேற்கும் பக்தர்களும் துறவிகளும் மும்மூர்த்திகளின் தூய்மையை அடைந்து பிரபஞ்ச தாயின் அருளின் ஒரு பகுதியாக மாறுகிறார்கள் என்று கூறும் புராண கதைகள் உள்ளன. ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் நவராத்திரி விழா தொடர்பான சடங்குகளில் பங்கேற்கிறார்கள். இந்த விழாவின் போது பொம்மைகளை நிறுவுதல் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஸ்ரீ தேவி மற்றும் பிற தெய்வங்களின் சிலைகள் தினமும் அலங்கரிக்கப்பட்டு வழிபடப்படுகின்றன. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இதை காண வீடு வீடாகச் செல்கிறார்கள். சக்தியின் தெய்வமான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி நவராத்திரியின் போது வழிபடப்படுவதால் இந்த விழா ஸ்ரீ துர்கா பூஜாட்சவா என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ துர்கா தேவியின் அற்புதமான சிலை வீடுகள், பொது வழிபாட்டு தலங்கள் மற்றும் பலிபீடங்களில் நிறுவப்பட்டு நவராத்திரியின் போது வணங்கப்படுகிறது. நவராத்திரிக்குப் பிறகு ஸ்ரீ துர்காவின் சிலை ஒரு சடங்கு முறையில் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுகிறது. இந்து விரதங்கள், பண்டிகைகள் மற்றும் பண்டிகைகள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நவராத்திரி விழா சிறப்பு மற்றும் மாறுபட்ட முறையில் கொண்டாடப்படுகிறது. கர்நாடகா மற்றும் வங்காள பகுதிகளில் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் பல இடங்களில் நவராத்திரி விழா ஸ்ரீ ராம நவராத்திரியாக கருதப்படுகிறது. ராம நவராத்திரி கொண்டாட்டம் வட இந்தியாவில் ராவணசுரனை கொன்றதன் மூலம் ஸ்ரீராமர் தீய சக்திகளை வென்றதன் அடையாளமாக தொடங்குகிறது. ராம வழிபாடு மற்றும் ஸ்ரீமத் ராமாயண நாடகங்கள் அந்த காலத்தில் மிகுந்த சிறப்போடு நிகழ்த்தப்பட்டன.
மார்க்கண்டேய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தீய அரக்கன் மகிஷாசுரனை அழித்த கதை நவராத்திரி விழாவுடன் தொடர்புடைய ஒரு பிரபலமான மற்றும் பிரபலமான கதையாகும். தீய மகிஷாசுரனும் அவனது சீடர்களான சந்தா முண்டா ரக்தபீஜாதி மற்றும் அனைத்து தீய அசுரர்களும் பிரபஞ்ச தாயால் கொல்லப்பட்டு தேவைக்கேற்ப மகாகாளி துர்காதேவி சாமுண்டேஸ்வரி போன்ற வடிவங்களை எடுத்த புனித கதை மார்க்கண்டேய புராணத்தில் விரிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. கதையின் இந்த பகுதி சப்தசதி என்று அழைக்கப்படுகிறது. சப்தசதி என்றால் 700 வசனங்கள் கொண்டது. சப்தசதியில் ஸ்ரீதேவி மார்க்கின் மகாத்மா இருப்பதால் அது ஸ்ரீ துர்கா சப்தசதி சண்டிபதம் சண்டி மகாத்மா ஸ்ரீ தேவி மகாத்மா என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ தேவி மகாத்மா என்று ஓதுவதன் மூலம் ஸ்ரீ ஜெகன் மாதாவின் சிறப்பு அருள் பெறுவது இந்துக்களின் பாரம்பரிய நம்பிக்கையும் பக்தர்களின் அனுபவமும் ஆகும். ஸ்ரீ தேவியின் மகிமை அவரது அவதாரங்களின் விவரம் தேவியின் வழிபாடு போன்றவை அனைத்தும் தேவி பாகவதம் என்ற புராணத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த உலகத்திலும் மனிதனிலும் அவரது வாழ்க்கையிலும் தீய சக்திகள் உள்ளன. தீய சக்திகள் எப்போதும் நல்ல சக்திகளை மிதித்து பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றன. ஆனால் மகிஷாசுரனை வதம் செய்த கதை துன்மார்க்கரை அல்ல கல்வி கற்றவர் வெற்றி பெறுகிறார் என்பதை காட்டுகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தெய்வீக சக்தியின் உதவியுடன் தீய சக்திகளை எதிர்த்து அழித்து உண்மையுள்ளவர்களாகவும் நல்லொழுக்கமுள்ளவர்களாகவும் மாற வேண்டும். அவ்வாறு செய்வது சாத்தியம். ஆனால் அதற்கு முயற்சி தைரியம் மற்றும் போராட்டம் தேவை. வாழ்க்கை அரங்கில் தைரியத்துடனும் உறுதியுடனும் போராடி வெற்றி பெற வேண்டும். அத்தகைய வெற்றியை அடைய முடியும். அதுதான் நவராத்திரி விழாவின் அழியாத செய்தி. மனிதர்களுக்குள் இயல்பாகவே காணப்படும் காமம் மற்றும் கோபம் எனும் தீய ஆவிகள் இரத்தத்தால் பரவும் மற்றும் பயங்கரமான மகிஷாசுரன் அரக்கர்களாகும். ஸ்ரீதேவி என்பது மனிதர்களுக்குள் மறைந்திருக்கும் தெய்வீக ஆன்மீக சக்தி. மனிதர்களுக்குள் மறைந்திருக்கும் ஆன்மீக சக்தி முறையான ஆன்மீக பயிற்சி மூலம் விழித்தெழுந்து காமம் மற்றும் கோபம் எனும் தீய ஆவிகளை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படும்போது வெற்றி அடையப்படுகிறது. மேலும் மனிதர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு முக்தியின் பேரின்பத்தை அடைய முடியும். நவராத்திரியின் செய்தி என்னவென்றால் சப்தமி அஷ்டமி மற்றும் நவமி திதிகளில் சிறப்பு வகையான வழிபாடு தியாகம் மற்றும் வழிபாடு செய்யப்படுகிறது. நவராத்திரி காலத்தில் 5வது நாளான பஞ்சமியில் தேவி லலிதாவாக வணங்கப்படுகிறார். அந்த நாள் லலிதா பஞ்சமம் என்றும் அழைக்கப்படுகிறது. 3 நாள் நவராத்திரி விழாவின் மகத்துவம் துர்கா சப்தமா துர்கா அஷ்டமி மற்றும் மகா நவமி ஆகியவை உச்சத்தை அடைகின்றன. மகா நவமி நாளில் ஆயுதங்கள் வணங்கப்படுகின்றன. தேவி ஜெகன்மாதா தனது தெய்வீக ஆயுதங்களால் தீய அசுரர்களை அழித்ததால் அந்த நாளில் ஆயுதங்களுக்கு அதிக சக்தி மற்றும் புனிதத்தன்மை உள்ளது. எனவே வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான இயந்திரங்கள் உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களும் மகா நவமி நாளில் வணங்கப்பட்டு தேவியின் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படுகின்றன. நவராத்திரியின் போது அறிவுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி வழிபடப்படுகிறார். இது புத்தக வழிபாடு என்றும் அழைக்கப்படுகிறது. தேவி விருப்பம் அறிவு மற்றும் செயலின் உருவகம். அதன்படி தேவி சாரதா துர்கா மகாலட்சுமி போன்ற பெயர்களால் போற்றப்படுகிறார். மேலும் குறிப்பாக நவராத்திரியின் போது வணங்கப்படுகிறார். விஜயதசமி என்பது தீய சக்திகளின் அழிவை அதாவது நல்ல சக்திகளின் வெற்றியை குறிக்கும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் மற்றும் கொண்டாட்டங்களின் பண்டிகையாகும்.
தீய சக்திகளுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற 9 இரவுகளின் நினைவாக விஜயதசமியன்று ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்தை ஏற்பாடு செய்வதன் மூலம் வெற்றி விழா கொண்டாடப்படுகிறது. விஜயதசமியன்று பிரம்மாண்டமான ஊர்வலத்துடன் நவராத்திரி விழா முடிவடைகிறது. விஜயதசமி தீய சக்திகளை வென்றதற்கான மகிழ்ச்சியான நாள் என்பதால் அன்று தொடங்கப்படும் அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் பள்ளிகளை தொடங்குதல், சிறப்பு நிறுவனங்கள் போன்ற பல புதிய பணிகளை மக்கள் தொடங்குகிறார்கள். விஜயதசமியன்று ஷவீர மரம், பன்னிமார் வணங்கப்படுகிறது. அந்த நாளில் சாமி மரத்தை வணங்கி அதன் இலைகளை பரிசாக ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு, ஒருவரின் செயல் நிறைவு மற்றும் நற்பேறு போன்ற குறிப்பிடத்தக்க பலன்களைப் பெறுவீர்கள் என்று புராண கதைகள் உள்ளன. ராவணசுரனை கொன்ற பிறகு ராமர் சாமி மரத்தை வணங்கி பின்னர் அயோத்தி நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார். மேலும் பாண்டவர்கள் தங்கள் மறைமுக காலத்தில் சாமி மரத்தில் தங்கள் ஆயுதங்களை மறைத்து வைத்து அவற்றை வெளியே எடுத்து தங்கள் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தினர். இவை அனைத்தும் விஜயதசமி நாளில். விஜயதசமி நாளில் மன்னர்கள் சாமி மரத்தை வணங்கி தங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த நாளில் மன்னர்கள் பிரமாண்டமாகவும் ஊர்வலம் செல்கிறார்கள். விஜயதசமி அன்று சாமி மரத்தை வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் சாமி மரத்தின் இலைகளும் புனிதமானவை. புராணங்களில் அதன் இலைகள் தங்கத்திற்கு சமமானவை என்று கூறப்படுகிறது. அதன்படி சாரவிருக்ஷ மரத்தை வழிபடுவதும் சாமிபத்ரா அணிவதும் அனைத்தும் விஜயதசமி நாளில் கொண்டாடப்படும் புனிதமான மற்றும் சிறப்பு நிகழ்வுகளாகும். விஜயதசமி அன்று வெற்றியின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் வீடுகளிலும் பொது அரங்கங்களிலும் பல வகையான கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. பண்டைய காலங்களில் மன்னர்கள் விஜயதசமி என்ற புனித நாளில் வெற்றிக்காக புறப்பட்டனர். இதனால் நவராத்திரி விழா பல்வேறு ஆன்மீக மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை கொண்ட புனிதமான மற்றும் புகழ்பெற்ற பண்டிகையாகும்.